இவங்க என்ன நினச்சி விஜய் ஏன் சப்போர்ட் பண்ணாங்க, விஜய் ஏன் லேசாக விட்டாங்க அப்படின்னா, விஜய் வந்து சிறுபான்மை வாக்குகளை தான் பிரிப்பார். கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், தலித் வாக்குகள், இந்த ஃபிஷர்மேன் வாக்குகள் இதை தான் விஜய் பிரிப்பார். இதெல்லாம் திமுகவுக்கு ஃபேவரான வாக்குகள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, கொத்த எம்ஜிஆர் வாக்கு தூக்கிட்டார், ஜெயலலிதா வாக்கு தூக்கிட்டார். அப்போ அதிமுக பலகீனமாகுது. இப்போ ஒருவேளை அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, திமுக, காங்கிரஸ், இந்த பக்கம் வந்து தாவேக்கா அடுத்து 3வது இடத்துக்கு போயிடும். என்டிஏ அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு போயிடும். அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அது. ஏன்னா 17 மாநிலத்தில் இருக்கிறோம், நாங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கோம், நாங்கள் ராஜதந்திரன்றோம், பல மாநிலத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே போய் 3வது இடத்துக்கு போய்ட்டு அசிங்கமாக போயிடும். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள் டெபாசிட் போச்சு. அப்படிங்கிறப்ப விஜய் வந்து கண்டிப்பாக காங்கிரஸோட வச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, காங்கிரஸ் இன்னொரு ப்ரெஷரும் இருக்குல்ல, இது திமுக சைட்லேருந்து ஏகப்பட்ட எம்பி அவங்க சைடில் இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். அதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் அங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்துக்கிறவங்க கூட போகலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க இந்த ஒரு நீங்கள் ஒரு செக் வைக்கிறாங்க. எஃப்ஐஆர்லாம் விசாரணைலாம் முடிஞ்சிச்சு, சார்ஜ் ஷீட் மட்டும் போடல. சார்ஜ் ஷீட் விஜய் பேர் போட்டால் இம்மீடியட் அரெஸ்ட். அங்கேயே அன்றைக்கி அதான் நடந்திருக்கு. அங்கேருந்து வர நியூஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி வேறு மாதிரிலாம் கூட இன்வெஸ்டிகேஷன் போடணும்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் அன்றைக்கி விசாரணை நடந்துட்டு இருக்கப்பயே திகார் ஜெயிலேருந்து சில ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறாங்க. வந்து விஜய் வந்திருக்கப்ப எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னாங்க, திகார் ஜெயிலிருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ளே போனாங்க, விஜய் விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப